ஜெயலலிதா மறைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணியில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு இருந்ததாக அதிமுக எம்பி அன்வர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறையின் நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் உங்க கட்சியில 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக நீங்க பொறுப்புக்கு கொண்டு வந்தவர். இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். 2 முறை. இல்ல, 3வது முறை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. 2 முறை அம்மாவால் 2 முறை கொண்டு வரப்பட்டவர். அம்மாவால் 2 முறை, அப்புறம் நீங்க வந்து ஒரு முறை பிஜேபியால் கொண்டு வரப்பட்டவர். சின்னம்மாவால் கொண்டு வரப்பட்டவர். அப்ப டிசம்பர் 5ஆம் தேதி பிஜேபி தான் சொல்லி அவர் முதலமைச்சராக வந்தாரா? ஆமாம், நான் சொன்னால் இல்ல, இது புது செய்தியா இருக்கு எங்களுக்கு. உண்மைதான். ஒரு அரசில் அந்த முதலமைச்சர் இறந்து போனால் அதற்கு அடுத்து 2ஆம் நிலையில் உள்ள ஒருவருக்கு தற்காலிகமாக அந்த முதலமைச்சர் பதவி எடுத்து வைப்பார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு 4-5 நாட்கள் கழித்து 7-8 நாட்கள் கழித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்கள் சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்வார்கள். இதுதான் இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நடைமுறை. இப்போ அம்மா அவர்கள் இறந்து போனால் இடைக்கால முதலமைச்சராக உடனடியாக அவரை அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பன்னீர்செல்வத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும். அப்படி தேர்வு செய்யவில்லை. இதுவரை இருந்த நடைமுறையை மாற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போட்டு இதற்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தால், இடைக்கால முதலமைச்சர் வைத்து ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தால் வேறு யாராவது முதலமைச்சராக வந்து வருவார்கள் என்ற டெக்னிக்கல் பாயிண்டை வைத்து உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை போட்டு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக அப்போது டிக்ளேர் செய்து விட்டார். இதற்கு காரணம் மத்திய அரசு தான். எப்படி சொல்றீங்க? இதற்கு காரணம் மத்திய அரசு தான். நான் சொல்கிறேன், இத்தனை நாள் வாயை திறக்கவில்லை என்பது இப்போது நீங்கள் கேட்டீர்கள் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், இந்த பாயிண்டை நிறைவேற்றுவதற்காகத்தான் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் இங்கு வந்து உட்கார்ந்து இந்த வேலையை கச்சிதமாக முடித்து விட்டு மத்திய அமைச்சருடைய அந்த நெருக்கடிக்கு அதிமுக உள்ளாச்சா? அப்போ ஆமா, பன்னீர்செல்வத்தை தன்னுடைய கைப்பாவை ஆக்கி கொண்டார்களா இல்லையா?